தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையானது மிக தீவிரமாக இருக்கிறது. இனி டிசம்பர் 2வது வாரத்தில் 2 காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா, நகராதா சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு இலங்கை பகுதிகளில் நிலவிய டிக்வா புயல் வடக்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளில் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு வடகிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. அப்பொழுது புயலுக்கும் வட தமிழகம், புதுவை கடற்கரைக்குமான குறைந்தபட்ச தூரம் 70 கிலோமீட்டராக இருந்தது. இப்புயலானது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடதிசையில் நகரக்கூடும். அவ்வாறு நகரும் பொழுது வட தமிழகம், புதுவை கடற்கரையிலிருந்து குறைந்தபட்ச தூரமானது 60 கிலோமீட்டராகவும், மாலையில் 30 கிலோமீட்டராகவும் இருந்தது. அதே சமயம் டிசம்பர் 1ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையை பொறுத்தவரை பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. அதே சமயம் இந்த மாத அதாவது டிசம்பர் 2வது வாரத்தில் மீண்டும் அடுத்த சுற்று கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி இந்த காற்றின் வேகம் பொறுத்தவரை மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் 1ஆம் தேதி இந்த காற்றின் வேகம் படிப்படியாக குறைந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். டிசம்பர் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை
எச்சரிக்கை ஏதும் இல்லை. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. காரைக்கால் மாவட்டம் 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் நாகப்பட்டினம் தலா 15 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருவாரூர் தலா 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நாகப்பட்டினம் மாவட்டம் கொடியங்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாடி புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி தஞ்சாவூர் மாவட்டம் பேராயூரணி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. இனி இந்த மழையை பொறுத்தவரை படிப்படியாக லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில். அதே சமயம் அடுத்த சுட்டு கனமழையை பொறுத்தவரை டிசம்பர் 2வது வாரத்தில் 2 காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறுமா மாறாதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். தொடர்ந்து பார்ப்போம். புதுச்சேரி மாவட்டம் புதுச்சேரி டவுன் திருவாரூர் மாவட்டம் வடவாசல் திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி கடலூர் மாவட்டம் வேப்பூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம் புதுக்கோட்டை மாவட்டம் கிளானியல் கடலூர் மாவட்டம் வானமாதேவி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை விழுப்புரம் மாவட்டம் வானூர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போலூர் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ஏடபிள்யூஎஸ் சென்னை வேளச்சேரி தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை கத்திவாக்கம் மதுரை மதுரை நகரம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஆலந்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு அரியலூர் மாவட்டம் சென்னை மணலி சென்னை நுங்கம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் சென்னை வலசரவாக்கம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. புதுக்கோட்டை குடுமியான் மலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சந்திப்பு பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் ஏஆர்ஜி தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் தேனி மாவட்டம் கூடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெரம்பலூர் மதுரை தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.